செய்திகள் தொடர்கின்றன. சேலம் மாநகராட்சியில் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்ட போது உறுப்பினர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. சேலம் மாநகராட்சி கூட்டம் இன்று தொடங்கியது. அப்போது மேயர் சவுண்டப்பன் நிதிநிலை அறிக்கையை வாசித்தார். நிதிநிலை அறிக்கையில் பற்றாக்குறையாக 5,40,00,000 ரூபாய் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிதிநிலை அறிக்கை குறித்து மாநகராட்சி உறுப்பினர்கள் பேசியபோது, கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டு இதுவரை செயல்படுத்தாத திட்டங்கள் மட்டுமே இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் உள்ளதாக குற்றம் சாட்டினர். காலமாக நிதி இல்லைன்னு ஒரு 1000 ரூபாய் வேலை கூட செய்ய முடியாது இவங்களால. இந்த பட்ஜெட் வெறும் காணல் நீராகத்தான் இருக்குமே ஒழிய இவங்களால எந்த ஒரு இது செஞ்சு கொடுக்க முடியாது, வேலையும் பணிகளையும் செஞ்சு கொடுக்க முடியாது. அப்போது திமுக, அதிமுக உறுப்பினர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்க முற்பட்டனர். அதன் பிறகு திமுக உறுப்பினர்கள் அவையை விட்டு வெளியேறி நிதிநிலை அறிக்கையை கிழித்தெறிந்து மேயரை கண்டித்து கோஷமிட்டனர். இதனால் கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதனிடையே போடிநாயக்கனூர் அருகே ஊராட்சி மன்ற கூட்டம் 3 மாதமாக நடைபெறாததால் ஆத்திரமடைந்த வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்களோடு திரண்டு சென்று ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு பூட்டு போட்டு பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரியில் தனியார் தீப்பெட்டி தொழிற்சாலை தீப்பிடித்து எரிந்தது. இதில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. கிருஷ்ணகிரி மோகன்ராவ் காலனியை சேர்ந்தவர் பால்ராஜ் என்பவர் தனது வீடு அருகே தீப்பெட்டி தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இன்று காலை அந்த தீப்பெட்டி தொழிற்சாலையில் திடீரென்று தீப்பிடித்துக் கொண்டது. இதில் தொழிலாளர்கள் அனைவரும் வெளியே ஓடி வந்து உயிர் தப்பினர். தகவல் அறிந்து தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து போராடி தீயை அணைத்தனர். எனினும் இந்த தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. இது வெயில் அதிகமாக இருந்ததுனால ஃபயர் ஆயிடுச்சுங்க. ஃபயர் வண்டி 2 வண்டி வந்து அணைச்சிட்டு இருக்குங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் சேதம் இருக்குங்க. யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. தீ விபத்து குறித்து கிருஷ்ணகிரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெற்ற மகளையே பிச்சை எடுக்க வைத்த கொடூர தந்தையை போலீசார் கைது செய்தனர். கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டம் மைசூர் ஒண்டிக்குப்பாவில் சேர்ந்தவர் பிரகாஷ். இவரது மகள் பிரியங்கா. 13 வயதான பிரியங்கா மைசூர் ஜெயலட்சுமிபுரத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கூடத்தில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தாள். பள்ளி தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் ஆத்திரமடைந்த தந்தை பிரகாஷ் மகள் பிரியங்காவை அங்குள்ள கோவில் முன்பு பள்ளி சீருடையுடன் இரவு 7 மணிக்கு பிச்சை எடுக்க வைத்துள்ளார். அழுதபடியே கோவில் வாசலில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த மாணவி பிரியங்காவை கவனித்த அங்குள்ள பொதுமக்கள் அச்சிறுமியிடம் விசாரித்த போது பெற்ற தந்தையே இத்தகைய கொடுமையை செய்ய வைத்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து மைசூர் விவிபுரம் போலீஸ் நிலையத்திற்கு புகார் செய்யப்பட்டதை தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் மாணவி பிரியங்காவை மீட்டதுடன் தந்தை பிரகாஷையும் கைது செய்தனர். தனது மகள் பள்ளியில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் அவளுக்கு புத்தி வர வேண்டும் என்பதற்காக கோவில் முன்பு பிச்சை எடுக்க வைத்ததாக அந்த கொடூர தந்தை போலீசாரிடம் வாக்குமூலம் கூறியது அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. புதுச்சேரி சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூச்சல், குழப்பம் மற்றும் அமளியில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று துவங்கியது. கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை வளாகத்தின் முன்பாகவே தடுத்த எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் ஆட்சியில் பணியமர்த்தப்பட்ட பலர் தற்போது பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் ஆளுநர் உரையை வாசிக்க துவங்கியவுடன் காங்கிரஸ், திமுக மற்றும் அதிமுக என ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளும் அவருக்கு எதிரான கோஷங்களை எழுப்பிய வண்ணம் இருந்தன. சபாநாயகர் இருக்கைக்கு முன்னர் அவர்கள் தர்ணாவிலும் ஈடுபட்டனர். இதனால் சபாநாயகர் அவர்களை வெளியேற்றுமாறு உத்தரவிட்டதை அடுத்து முன்னாள் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் உள்ளிட்டவர்களை சபை காவலர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றினர். காது கேளாதவருடைய அரசாங்கமாக இருக்கின்றது. எதை சொன்னாலும் அவருடைய காதிலே விழுவதில்லை. அந்த குறைகளை எல்லாம் ஆளுநரிடத்திலே நாங்கள் பலமுறை எடுத்து சொல்லியிருக்கின்றோம். அவரும் காது கேளாதவராக இருக்கின்றார்கள். ஆகவே ஈவிரக்கமில்லாது இருக்கின்றார்கள். எந்த காரியத்தையும் அவர்கள் செய்வதில்லை என்ற ஒரு முடிவோடு இருக்கின்றார்கள். இதைத் தொடர்ந்து ஆளுநர் இக்பால் சிங் 3 மாதத்திற்கான அரசின் செலவினங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இதனிடையே அரசு பணியிலிருந்து பணிநீக்கம் செய்யப்பட்ட 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சட்டசபையை முற்றுகையிட முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோவிலில் திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆண்டாள் கோவிலில்
ஆண்டாள் ஸ்ரீரங்க மன்னார் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்று முதல் 11 நாள் திருவிழாவாக நடைபெறும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆண்டாள் ஸ்ரீரங்க மன்னார் திருக்கல்யாண நிகழ்ச்சி அடுத்த மாதம் 5ஆம் தேதி இரவு 7 மணிக்கு ஆடிப்பூர மண்டபத்தில் நடைபெறுகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சக்கம்பட்டியில் 63 நாயன்மார்களில் ஒருவரான நேச நாயனார் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரும் ஊற்றப்பட்டு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. இதேபோல் குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே பாக்கூட்டில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிருஷ்ணசாமி கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரசு பணிகளை தாங்கள் சொல்லும் ஆட்களுக்கு வழங்காத அதிகாரியை அதிமுகவினர் அடித்து உதைத்துள்ளனர். இதை கண்டித்து அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். குடியாத்தம் அருகே வட்டாட்சியரை தாக்கிய அதிமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வருவாய்த்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஒட்டப்பிடாரம் வட்டாட்சியராக இருக்கும் சுப்பையன் கிராம நிர்வாக அலுவலர்களின் உதவியாளர்களை தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அதிமுகவினர் சில ரவுடிகளோடு அலுவலகத்திற்குள் புகுந்து தாங்கள் சொல்லும் நபர்களுக்கு பணிகளை வழங்க வேண்டும் என்று மிரட்டியுள்ளனர். அதற்கு மறுப்பு தெரிவித்த வட்டாட்சியர் சுப்பையன் மீது அதிமுகவினர் கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். படுகாயமடைந்த சுப்பையன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு வருவாய்த்துறையினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வட்டாட்சியரை தாக்கிய அதிமுகவினரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கோஷங்கள் எழுப்பினர். இதே சம்பவத்தை கண்டித்து தருமபுரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். இதனிடையே காஞ்சிபுரத்தை அடுத்த கீழ்கதிர்புதூர் கூட்டு சாலை பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடைக்கு அருகே குடியிருப்புகளும் பள்ளிக்கூடங்களும் உள்ளதால் பொதுமக்களும் மாணவர்களும் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனை மூட வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக ஐபிஎல் தொடரில் பங்கேற்பதில் சச்சின் டெண்டுல்கருக்கு சிக்கல். விவரம் இடைவேளைக்கு பிறகு.